தீர்மானம் நமக்கு ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. 2 தீர்மானங்கள் எடுப்போம். ஒன்று உலகத்திற்காக, ஒன்று தேவனுக்காக. என்ன தீர்மானம் எடுப்போம்? ஒன்று உலகப்பூர்வமான தீர்மானம், என் சரீரத்தை நான் இப்படி மெயின்டைன் பண்ணுவேன்ற ஒரு தீர்மானம். காலையில் இத்தனை மணிக்கு தான், இனிமேல் 6 மணிக்கெலாம் நான் ஏஞ்சிருவேன், இனிமேல் 10 மணி வரைக்கும் தூங்க மாட்டேன், பிரதர் சொன்ன மாதிரி இனிமேல் கரெக்டாக வேலைக்கு போய் சம்பளத்தை தரமாட்டேன் அப்படின்னு ஒரு தீர்மானம். ஸோ இந்த மாதிரி நிறைய தீர்மானங்களை நம்ம எடுத்துக்கொண்டே போகிறோம். ஆனால் தேவனுக்குரிய தீர்மானங்கள் உண்டு, உலகத்திற்குரிய தீர்மானம். 2 தீர்மானங்கள் உண்டு, 2 ரெசல்யூஷன் உண்டு. அவர் சொன்னார், ஒரு ஆத்துமாவை நான் ஆண்டவருக்காக ஆதாயப்படுத்துவேன் என்றது ஒரு தீர்மானம். வாரத்தில் 3 நாட்கள் நான் உபவாசித்து அவருடைய பாதத்தில் அமருவேன்றது ஒரு தீர்மானம். மாதத்தில் 2 வாட்டியாவது எங்கன்னா போய் ஊழியம் செய்வேன் என்று ஒரு தீர்மானம். வாரத்தில் 1 நாள் ட்ராக்ஸ் கொடுப்பேன்றது ஒரு தீர்மானம். அல்லேலூயா. ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒருத்தரையாவது நடத்துவேன்றது ஒரு தீர்மானம். இதெல்லாம் தேவனுக்குரிய தீர்மானங்கள், உலகத்திற்குரிய தீர்மானங்கள், தேவனுக்குரிய தீர்மானங்கள். 2 தீர்மானங்களும் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப அவசியமாய் உள்ளது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் தானியலை பற்றி நான் உங்களோடு பேசுகிறேன். தானியல் கைதியாய் பாபிலோனிலிருந்து கொண்டு வரப்பட்டான், அரச குடும்பத்தை சேர்ந்தவன். அல்லேலூயா. அந்த தானியலுடைய தீர்மானத்தினால் பெரிய காரியங்களை அவனுடைய வாழ்க்கை கண்டது. அல்லேலூயா. மனிதன் சூழ்நிலையால் மாற்றப்படுகிறான், உண்மையா இல்லைங்களா? ஆனால் தீர்மானமுள்ள மனிதன் சூழ்நிலையை மாற்றுவான். எழுதிங்க, என்னதுங்க? தீர்மானமுள்ள மனிதன் எதை மாற்றுவான்? சூழ்நிலையை ஓவர் கம் பண்ண யாரால முடியும் சொல்லுங்கள்? தீர்மானமுள்ள மனிதன். யாராலையும் சூழ்நிலையை மாற்ற முடியாது. ஆனால் உங்ககிட்ட ஒரு தீர்மானம் இருந்ததுன்னா உங்கள் சிச்சுவேஷனை உங்களால் மாற்ற முடியுன்றது அதிகாரப்பூர்வ வேதத்தின் அடிப்படையில் அதிகாரப்பூர்வ உண்மை. அல்லேலூயா. தானியேல் ஒரு தீர்மானம் உள்ள மனிதன் சூழ்நிலையை மாற்றினான். இதுதான் செய்தியே. அல்லேலூயா. சாதாரண தீர்மானம் அல்ல, தேவனுக்குரிய தீர்மானம் எடுக்கும் பொழுது உங்கள் சூழ்நிலை மாறும். 2 தீர்மானங்களை பற்றி நான் பேசிட்டு கடந்து செல்ல விரும்புகிறேன். ஃபஸ்ட்டு தீர்மானம் தானியேல் 1:8 எடுத்து வாசிங்க. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். ஃபஸ்ட்டு அவன் இருதயத்தில் ஒரு தீர்மானம் பண்ணுறான். என்ன தீர்மானம்னா, பாவத்தை தவிர்ப்பதுன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டான். அல்லேலூயா. அது அவன் சரீரபூர்வமாக எடுத்த முடிவு இல்லை. தெய்வத்திற்கு பயந்து என்ன பண்ணுறான்? இருதயத்தில் ஒரு தீர்மானம் எடுக்கிறான். ஃபஸ்ட்டு தீர்மானம் என்னது? பாவத்தை என் வாழ்க்கையில் தவிர்த்தே ஆக வேண்டும். அந்த 2வது வசனத்துலேருந்து வாசிக்கும் பொழுது அங்கே என்ன ராஜா கட்டளை இடுகிறார்? ஊரில் இருக்கிற எல்லாம் அங்கே அந்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களில் சிலவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் அந்த பாத்திரங்களை சீனாயா தேசத்திலுள்ள தன் தேவனுடைய கோவிலுக்கு கொண்டு போய் அவைகளை தன் தேவனுடைய பண்டகசாலைக்குள் வைத்தான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜகுலத்தார்களிலும் துறை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமையுள்ளவர்களுமாகிய சில வாலிபரை கொண்டு வரவும் அவர்களுக்கு கல்தேயரின் எழுத்தையும் பாஷையையும் கற்றுக் கொடுக்கவும் ராஜா தன் பிரதானிகளின் தலைவனாகிய அஸ்பெனேசுக்கு கற்பித்தான். ராஜா யாருக்கு கற்பித்தான்னா, படைத்தலைவனுக்கு சொல்லிட்டான், எல்லாரையும் கூட்டிகிட்டு வா, போய் அடிமையாக கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு எல்லாம் என்ன ப்ராக்டிஸ் கொடு, நம்ம மொழியும் ப்ராக்டிஸ் கொடு, நம்ம எழுதுறதுக்கும் நம்முடைய மொழியை எழுதுறதுக்கும் அவங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடு. 5வது வசனத்தில் ராஜா தான் உண்ணும் போஜனத்தினாலேயும் தான் குடிக்கும் திராட்சரசத்திலேயும் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து அவர்களை 3 வருஷம் வளர்க்கவும் அதன் முடிவிலே அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படியும் கட்டளையிட்டான். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, பாஷையை கற்றுக்கிட்டா. 2வது நம்ம பாஷையை அவன் எழுதணும். 3வது என்ன சொல்கிறாங்கன்னா, ராஜா என்ன சாப்பிட்றாரோ, ராஜா என்ன திராட்சை ரசம் குடிக்கிறாரோ அதை தான் அவங்க குடிக்கணும். அப்போ தான் யார் யாரை கூட்டிகிட்டு வராங்க? நிறைய பேர் வராங்க. அதில் 4 பேர் யார்? தானியேல், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத், நேகம் 4 பேரையும் கூட்டிகிட்டு வராங்க. அப்போ தான் இந்த வசனம் 8வது வசனம் வருது. என்ன சொல்கிறான்? தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும்
அவன் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது. அல்லேலூயா. ஒரு தீர்மானிக்கிறான், இருதயத்தில் ஒரு தீர்மானம், பாவத்தை தவிர்ப்பது என்று. அல்லேலூயா. அவனுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே சூழ்நிலை எல்லாமே புதிய கலாச்சாரம். உண்மையா? இஸ்ரேலில் இருந்த கலாச்சாரம் வேறு, பாபிலோனில் புதிய கலாச்சாரம், புதிய உணவு, புதிய பேர். என்ன கொடுக்குறாங்க அவனுக்கு? என்ன பேர் கொடுக்குறாங்கங்க? பெல்ஷாத்சார், புதிய பெயர். 4வது புதிய வழிபாடு, புதிய தெய்வம். அங்கே பார்த்தீங்கன்னா 4 விஷயம் இருக்கும். ஒன்று என்னதுங்க? புதிய கலாச்சாரம். 2வது புதிய உணவு, புதிய பேர். 4வது புதிய தெய்வம், புதிய வழிபாடு. அல்லேலூயா. ஆனால் சூழ்நிலை மனிதர்களை மாற்றலாம். நிறைய மனிதர்கள் சூழ்நிலையால் மாறலாம். ஆனால் தீர்மானம் உள்ள மனிதன் சூழ்நிலையே மாற்றுவான். அல்லேலூயா. இங்கே தானியேல் தீர்மானம் உள்ள மனிதன். அந்த சூழ்நிலை எப்படி மாற்றான்னு பாருங்கள். அவன் என்ன தீர்மானிக்கிறான்? ராஜா போஜனத்தினால் என்னை தீட்டுப்படுத்தல் லாகாது. அந்த 4 பேருக்கு வந்த கட்டளை இல்லை. இஸ்ரேவேல்லேருந்து நிறைய பேரை புடிச்சின்னு வந்திருக்காங்க பாபிலோனுக்கு. எல்லாருக்கும் என்ன ப்ராக்டிஸு? லாங்குவேஜை கற்றுக் கொடுத்து இவன் சாப்பிட்றத அவன் சாப்பிட்ணும். எத்தனை வருஷம்? 3 வருஷம். சாப்பிட்ட பிறகு யாருக்கு முன்னாடி போய் நிறுத்துவாங்க? ராஜாவுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு போய் சிம்மாசனத்தில் நிறுத்துவாங்க. ஆனால் டே 1லே தலைவர் என்ன சொல்லிட்டாரு? தானியேல் என்ன சொல்லிட்டாரு? சாப்பிட மாட்டேன். நிறைய இடத்துல நம்ம புதிதாக அழைத்து கொண்டு போகப்படுவோம். அல்லேலூயா. புதிய இடம், புதிய கலாச்சாரம், புதிய மொழி, புதிய வழிபாடுகள் இருக்கும். ஆனால் நமக்குள்ள ஒரு தீர்மானம் இருக்கணும். அல்லேலூயா. தேவனுக்கு பயந்த ஒரு தீர்மானம். அதுதான் தானியேலுடைய தீர்மானம். என்னது? பாவத்தை வெறுப்பது. எந்த இடத்துலையும் அவன் காம்ப்ரமைஸ் ஆகலை. அப்படி இல்லை. அவனுக்குள்ள ஒரு தீர்மானம், இருதயத்தில் எடுத்த தீர்மானம். யாருக்காகவும் நான் தலை விடமாட்டேன். அல்லேலூயா. இருதயத்தில் ஒரு தீர்மானம் பண்ணுறான், பாவத்தை தவிர்த்தே ஆக வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தினால் அவன் செயல்படுகிறான். நம்மளை சூழ்நிலை மாற்றலாம். ஆனால் தானியேலை சூழ்நிலை மாற்றலை. சூழ்நிலை அவன் மாற்றுறான். என்ன கொடுக்கணும்னு அவங்க முடிவு பண்ணாங்க? ராஜா போஜனமும் திராட்சை ரசனமும் கொடுக்கணும்னு. ஆனால் அவன் சூழ்நிலை எப்படி மாற்றுறான்னு மட்டும் படிங்களேன். அந்த 12வது வசனத்திலேருந்து வாசிங்க. 10 நாள் வரைக்கும் உமது அடியாரை சோதித்து பாரும். எங்களுக்கு புசிக்க பருப்பு முதலான மரக்கறிகளையும் குடிக்க தண்ணீரையும் கொடுத்து எங்கள் முகங்களையும் ராஜ போஜனத்தில் புசிக்கிற வாலிபருடைய முகங்களையும் ஒத்துப்பாரும். பின்பு நீர் காண்கிறபடி உமது அடியாருக்கு செய்யும் என்றான். யாருக்கு சேலஞ்சு கொடுக்குறான்? பிரதானிகளுக்கு என்ன சேலஞ்ச் சொல்கிறான் தானியேல்? நீ எல்லாரும் அவ்வளோ பேருக்கும் கறி, மீன், சரக்குலாம் கொடு. நாங்கள் என்ன சாப்பிட போகிறோம்? மரக்கறி, தண்ணி, வேறு ஏதோ ஒன்று போட்டிருப்பானே, பருப்பு, மரக்கறி, வெறும் தண்ணி கொடு. 10 நாள் நான் சாப்பிட்றேன், 10 நாள் அவங்க சாப்பிட்டோம். யார் மூஞ்சி ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பார்ப்போன்னு யார்கிட்ட சவால் விடுறான்? பிரதானி அதிகாரிகிட்ட சவால் விடுறான். ஏன்னா இவனுக்குள்ள ஒரு தீர்மானம். எந்த இடத்துல அவருடைய நாமத்தை உயர்த்துறமோ அந்த இடத்துல நீ உயர்த்தப்படுவ. அல்லேலூயா. அவன் சகல செல்வம் படைத்தவன் தானியேல். சும்மா பிச்சைக்காரன் கிடையாது, அரச குடும்பத்தை சேர்ந்தவன். ஆனால் அவனை எடுத்துகிட்டு வராங்க பாபிலோன்லேருந்து, இஸ்ரேலேருந்து பாபிலோனுக்கு. அல்லேலூயா. அவன் சொல்கிறான், என்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது. அங்கே அவனுக்கு சர்ச் இல்லை, அம்மா அப்பா இல்லை, கூட யாருமே இல்லை. அவன் செய்திருந்தால் குடிச்சிட்டு போயினே இருந்திருக்கலாம். ஆனால் அவன் ஒரு தீர்மானம். அல்லேலூயா. அவன் இருதயத்தில் எடுத்த தீர்மானம் பாவத்தை தவிர்ப்பது. அடுத்த வசனம் வாசிங்க. 14. அவன் இந்த காரியத்தில் அவர்களுக்கு செவி கொடுத்து 10 நாளளவும் அவர்களை சோதித்து பார்த்தான். 10 நாள் சென்ற பின்பு ராஜபோஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கிலும் அவர்கள் முகம் கலையுள்ளதாயும் சரீரம் புஷ்டியுள்ளதாயும் காணப்பட்டது. எல்லாம் கரங்களை தட்டி மகிமைப்படுத்தும். 10 நாள் கழித்து பார்த்தா யார் மூஞ்சி புஷ்டியாக இருந்ததுங்க? யார் மூஞ்சி புஷ்டியாக இருந்தது? தானியேலோட முகம். அல்லேலூயா. தானியேலோட முகம் பிரகாசமாக இருந்தது. பிரதானிக்கே ஆச்சரியம். கறி, மீன், முட்டை கொடுத்த அவனுக்கு மூஞ்சி பிரகாசமாக இல்லை, பருப்பு, மரக்கறியும் தண்ணீரும் குடித்தவங்களுக்கு பிரகாசித்திருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் அடுத்த வசனம் வாசிங்க. 19. ஆகையால் மேல்ஷார் அவர்கள் புசிக்க கட்டளையான போஜனத்தையும் அவர்கள் குடிக்க கட்டளையான திராட்சரசத்தையும் நீக்கி வைத்து அவர்களுக்கு பருப்பு முதலானவைகளை கொடுத்தான்.
நீக்கி வைத்து அண்டர்லைன் பண்ணிங்க. சூழ்நிலை எப்படி மாறுதுங்க? ஃபஸ்ட்டு என்ன சூழ்நிலை இருந்தது? இதை தான் நீ சாப்பிட்டு ஆகணும், சண்டேனா நீ வேலைக்கு வந்து தான் ஆகணும்னு ஒரு கட்டளை இருக்குது. ஆனால் நீ தீர்மானம் எடுத்தால் அதை நீக்கி வைக்க கர்த்தர் உதவி செய்வார். தானியேல் தீர்மானித்தான், இருதயத்தில் தீர்மானித்தான், பாவத்தை தவிர்த்தே ஆக வேண்டும். அல்லேலூயா. 2வது வசனத்துலேருந்து 16 வசனத்துக்குள்ளே என்ன மாறிடுச்சு? அவ்வளோ பேருக்கு இப்போ என்ன சப்ளை ஆகுது? அந்த வசனத்தை வாசித்து முடிங்க. ஆகையால் மேல்ஷார் அவர்கள் புசிக்க கட்டளையான போஜனத்தையும் அவர்கள் குடிக்க கட்டளையான திராட்சரசத்தையும் நீக்கி வைத்து அவர்களுக்கு பருப்பு முதலானவைகளை கொடுத்தான். அவர்களுக்கு பருப்பு முதலானவைகளை கொடுத்தான். அல்லேலூயா. ஒருத்தனுடைய தீர்மானம் சூழ்நிலையை மாற்றும். வாயை வந்து சொல்லுங்கள், என்னுடைய தீர்மானம் எங்கள் குடும்பத்தின் சூழ்நிலையை மாற்றும். ஒருவேளை அவன் அடிபணிஞ்சு போயிருந்தால் தீர்மானம் அங்கே நிறைவேறி இருக்காது. இன்றைக்கு தீர்மானம் போடுங்க. ஆண்டவரே, இதுக்காக நான் தீர்மானம் பண்ணுறேன். இன்றைக்கி சூழ்நிலை மாறணும்னு எத்தனையோ விஷயங்களை நம்ம ட்ரை பண்ணுறோம். நம்ம ட்ரைகளுக்கு முன்பாக அவருக்காய் தீர்மானம் பண்ணுவோம். தேவனுக்காய் நான் நிற்பேன். 1 கொரிந்தியர் 10 எடுத்து வாசித்து பாருங்கள். 23. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி வித்தை உண்டாக்காது. ஒவ்வொருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை தேடக்கடவன். கடையிலே விற்கப்படுகிற எதையும் வாங்கி புசியுங்கள். மனசாட்சி நிமித்தம் நீங்கள் ஒன்றையும் விசாரிக்க வேண்டியதில்லை. பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. அன்றியும் அவ்விசுவாசிகளில் ஒருவன் உங்களை விருந்துக்கு அழைக்கும்போது போக உங்களுக்கு மனதிருந்தால் மனசாட்சி நிமித்தம் ஒன்றையும் விசாரியாமல் உங்கள் முன் வைக்கப்படுகிற எதையும் புசியுங்கள். ஆயினும் இது விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதென்று ஒருவன் உங்களுக்கு சொன்னால் அப்படி அறிவித்தது நிமித்தம் மனசாட்சி நிமித்தமும் புசியாதிருங்கள். பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. உன்னுடைய மனசாட்சியை குறித்து நான் இப்படி சொல்லாமல் மற்றொருவனுடைய மனசாட்சியை குறித்தே சொல்லுகிறேன். என் சுயாதீனம் மற்றவனுடைய மனசாட்சியை குற்றமாய் எண்ணப்படுவது என்ன? மேலும் நான் அதை ஸ்தோத்திரத்துடனே அனுபவித்தால் ஸ்தோத்திரத்து அனுபவிக்கிற பொருளை குறித்து நான் தூஷிக்கப்படுவானேன்? ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றிலும் தேவனுடைய மகிமைக்கு என்றே செய்யுங்கள். அல்லேலூயா. அதனால தான் அந்த வசனம் ஆரம்பிக்கும் போது எல்லாவற்றையும் அனுபவிக்க நமக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாய் இராது. அல்லேலூயா. சூழ்நிலை எப்படி இருந்தது? எல்லாருமே இதை தான் சாப்பிட்டாகணும். 3 வருஷம் இதில் ப்ராக்டிஸ் ஆனால் தான் யாருக்கு முன்னாடி நிற்க வைப்பேன்? ராஜாவுக்கு முன்னாடி நிற்க வைப்பேன். ஆனால் இவன் எடுத்த தீர்மானம் மொத்த சூழ்நிலையை மாற்றிடுச்சு. அல்லேலூயா. வந்தவனுங்களாம் நல்லா திட்டிருப்பானுங்க, டே ஒழுங்காக தின்னுன்னு நீ வேற வந்து பருப்பியும் மரக்கறியும் குத்து எங்களையும் டம்மி ஆக்கிட்டடான். அல்லேலூயா. உங்களுடைய தீர்மானம் சுற்றி இருக்க சூழ்நிலையை மாற்றும். 2வது ஒன்று சொல்லிவிட்டு நான் முடிச்சிடுறேன். அதே 6ஆம் தானியேல் 6:10 வசனம் வாசிங்க. தானியேலோவென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அல்லேலூயா. 2வது தீர்மானம் அவன் இருதயத்தில் எடுக்கிற 2வது தீர்மானம். ஃபஸ்ட்டு இருதயத்தில் எடுத்தான். 2வது உள்ளார்ந்த விசுவாச தீர்மானம். 2வது தீர்மானம் என்னது? உள்ளார்ந்த விசுவாச தீர்மானம். என்ன தீர்மானம் எடுக்கிறானா? தேவனுக்காய் உறுதியாய் நிற்பேன். என்ன தீர்மானம் எடுத்திருக்கிறான்? தேவனுக்காய் உறுதியாய் நிற்பேன். ஃபஸ்ட்டு வந்து இருதயத்தில் எடுத்த தீர்மானம் என்ன எடுத்தான்? பாவத்தை தவிர்ப்பேன் என்று இருதயத்தில் ஒரு தீர்மானத்தை எடுத்தான். 2வது உள்ளார்ந்த விசுவாச தீர்மானம் எடுக்கிறான். தீர்மானத்தின் நோக்கம் என்னன்னா, தேவனுக்காய் உறுதியாய் நின்றே தீருவேன். அல்லேலூயா. ராஜா மோதிரத்தினால முத்திரை போட்டாங்க. யாரும் மற்ற எதையும் வணங்கக்கூடாது. யாரை வணங்கணும்? நிறத்திய சிலையை. அல்லேலூயா. ஆனால் இவன் என்ன பண்ணுறான்? முன்பு செய்த போலவே 3 வேளையும் எல்லாத்தையும் சாத்திட்டு உள்ளே போய் முழங்கால் படுறான். சூழ்நிலை இப்போ மோசமாக இருக்குது. ஆனால் இங்கேயும் அவன் எடுத்த தீர்மானத்தினால் சூழ்நிலை மாறுகிறது. அல்லேலூயா.
அல்லேலூயா. சூழ்நிலை கர்த்தர் மாற்றுவார். 6:5 வாசிங்க. அப்பொழுது அந்த மனுஷர், நாம் இந்த தானியேலை அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்திலேயே குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடித்தாலொழிய அவனை வேறொன்றிலும் குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடிக்க முடியாது என்றான். சில தீர்மானங்கள் நீங்கள் எடுக்கும் பொழுது அங்கே உங்களை குற்றப்படுத்த ஆட்கள் ரெடியாக இருப்பாங்க, பழி சொல்ல ஆட்கள் ரெடியாக இருப்பாங்க. அல்லேலூயா. உள்ளார்ந்த விசுவாசத்தின் தீர்மானங்கள் நீங்கள் எது எடுத்தாலும் ஆண்டவருடைய ஸ்தோத்திரம், ஆண்டவருக்காய் உறுதியாய் நிற்கணும். சில தீர்மானங்கள் எடுக்கும் பொழுது அங்கே குற்ற உணர்வுகளும் உங்களுக்கு எதிர்த்தாக்குதலும் அதிகமாக இருக்கும். அல்லேலூயா. ஆனால் அவன் தீர்மானத்துலேருந்து வெளியில் வரவே இல்லை. அவன் முடிவு பண்ணிட்டான், கண்டிப்பாக ஆண்டவருக்காய் உறுதியாய் நிற்பேன். அல்லேலூயா. சூழ்நிலை என்னன்னா, இப்போது என்ன பண்ண போகிறாங்க, சிங்கக்கேபியில் போட போகிறாங்க. ஆனால் அவனுக்கு தெரிஞ்ச என்ன பண்ணுறான், அந்த தீர்மானத்தை விட்டு வழி விலகவே இல்லை. அல்லேலூயா. ஆனால் சூழ்நிலை மாறுது. 6:17 வாசிங்க. அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். ஒரு கல் கெபினுடைய வாசலின் மேல் கொண்டு வந்து வைக்கப்பட்டது. தானியேலை பற்றிய தீர்மானம் மாற்றப்படாதபடிக்கு ராஜா தன் மோதிரத்தினாலும் தன் பிரபுக்களின் மோதிரத்தினாலும் அதன் மேல் முத்திரை போட்டான். இவன் என்ன தீர்மானம் பண்ணுறான், உள்ளார்ந்த விசுவாச தீர்மானம். என்ன தீர்மானம், தேவனுக்காய் உறுதியாய் நிற்பேன் ஒரு தீர்மானத்தை இவன் பண்ணிட்டான். இப்போ ராஜா என்ன தீர்மானம் பண்ணுறான், அங்கே என்ன போட்டிருக்கு, தானியேலை பற்றிய தீர்மானம் மாற்றப்படாதபடிக்கு ராஜா தன் மோதிரத்தினாலும் தன் பிரபுக்களின் மோதிரத்தினாலும் அது மேல் முத்திரை போட்டுட்டான். இப்போ என்னன்னா கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, இவருக்கு சாவு நிச்சயம். அல்லேலூயா. இவனுக்கு சிங்கக்கேபியில் போடுறது ராஜா போட்ட தீர்மானம் இப்போது பர்மனெண்ட்டாக முடிஞ்சிச்சு. அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேங்க, தேவனுக்காய் நீங்கள் எதனா தீர்மானம் போட்டிங்கன்னா சூழ்நிலை மாறும். அல்லேலூயா. இப்போ இருக்கிற மாதிரி இருக்க மாட்டீங்க. நம்ம எல்லாரும் பொருளாதாரத்தை மட்டும்தான் பார்க்குறோம். ஆனால் நம்முடைய பரிசுத்தத்திற்கும் சந்தோஷத்திற்கும் அவருடைய வருகைக்கும் உரிய எல்லா காரியங்களையும் அவர் செயல்படுத்துவார். அல்லேலூயா. பொருளாதாரம் தான் முக்கியம் வாழ்க்கை, இல்லைன்னா ஆண்டவரே தேவையில்லைங்க. உண்மையாக இல்லையா? இன்றைக்கி இருக்கிற ஜாம்பவான்கள்லாம் ஆண்டவர் இல்லாமல் பொருளாதாரத்தோடு இருக்கிறாங்க. நம்மக்கிட்ட ரெண்டுமே கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. அவங்ககிட்ட அது மட்டும்தான் இருக்குது, சமாதானம் இல்லை. நம்மகிட்ட சமாதானமும் நித்திய ஜீவனம் உண்டு, அவன்கிட்ட ரெண்டுமே இல்லை. அல்லேலூயா. இப்போ அப்படியே காரியங்களை மாற்றுறாரு. இதெல்லாம் நடக்குது. அவன் சிங்கக்கேபியிலிருந்து விடுவிக்கப்படுகிறான். 26வது வசனத்தில் தீர்மானம் எப்படி மாற்றப்படுகிறதுன்னு நான் சொல்லி முடிச்சிடறேன். வாசிங்க 26. என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டுமென்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர். அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தமும் நிலை நிற்கும். கரங்களை தட்டி, ஒருத்தனுடைய தீர்மானம் அவனுடைய சூழ்நிலையை மட்டுமல்ல மற்றவருடைய சூழ்நிலையை மாற்றியது. அல்லேலூயா. இதில் 3 சூழ்நிலைகளை அவன் மூலமாய் மாற்றினான். அல்லேலூயா. நான் 2 தான் சொல்லியிருக்கிறேன். தீர்மானம் இன்றைக்கி எடுப்போம். ஆண்டவரே உமக்காய் நான் உறுதியாக நிற்பேன், பாவத்துக்கு நான் விலகி இருப்பேன். அல்லேலூயா. 2 தீர்மானம் தான் போட்டான். ஆனால் போடும்பொழுது சூழ்நிலை வேறு, முடிக்கும் பொழுது சூழ்நிலை வேறு. அல்லேலூயா. இன்றைக்கு யார் யாரெல்லாம் 2026 தொடங்கும் பொழுதே என் சூழ்நிலை மாறணும்னு நினைக்கிறீங்களோ, இன்றைக்கு ஒரு தீர்மானம் போடுங்க. அல்லேலூயா. உலகத்தின் பூர்வமாக 1000 தீர்மானங்கள் போட்டிருக்கலாம், ஆனால் தேவனுக்கு முன்பாய் சில தீர்மானங்கள் நம்ம எடுத்தே ஆக வேண்டும். அல்லேலூயா. தானியேல் அந்த இடத்துல என்ன சொல்லலாம், தேவனுக்காக நான் எதையும் செய்வேன் ஒரு தீர்மானத்தை போடுறான். அந்த தீர்மானம் உள்ளார்ந்த விசுவாசத்தின் தீர்மானம். அல்லேலூயா. ஃபஸ்ட்டு ஒரு தீர்மானம் இருதயத்தில் பண்ணுறான், பாவத்திற்கு விலகி இருப்பேன். அல்லேலூயா. அங்கேயும் சூழ்நிலை மாறுது. இங்கே ராஜா கையிலேருந்து மோதிரத்தில் ராஜா போட்ட தீர்மானத்தை எப்படி மாத்திரம், அந்த வசனத்தை வாசிங்க. என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள்ளே எங்கேயும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்பது என்னால் தீர்மானிக்கப்படுகிறது. அல்லேலூயா. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தம் நிற்கும். அல்லேலூயா.
ஒருத்தனுடைய தீர்மானம், ஒருத்தனுடைய தீர்மானம். இன்றைக்கி நிறைய பேர் கூட்டம் கூடணும்னு நினைக்கிறோம். இல்லைங்க, நீங்கள் போடுற ஒரு தீர்மானம் உங்கள் குடும்பத்தை மாற்றும். அல்லேலூயா. நீங்கள் ஒருத்தர் போடுற தீர்மானம் நம்ம சபையை மாற்றும். நீங்கள் ஒருத்தர் எடுக்கிற தீர்மானம் இந்தியாவை மாற்றும்.